அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. எதுவுமே பாருங்க, துலா ராசிக்காரங்க பாருங்க, ஒரு நம்பிக்கையான குணம் துலா ராசி கிட்ட அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க துலா ராசிக்காரங்க. இந்த குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் துலா ராசியை பொறுத்தவரை. நீதி, நேர்மை, ஒரு வேலையை ஒரு பொறுப்பா ரொம்ப நாகரிகமா அக்யூரேட்டா பண்ணக்கூடிய ஒரே ராசியை தான் துலா ராசிக்காரங்க. ஒரு தன்னம்பிக்கை தன்மானத்தை விட மாட்டாங்க துலா ராசிக்காரங்க. கேட்டு பாருங்க, இவங்க சொன்னாலும் கேட்டுப்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க, இறுதி முடிவுங்க தான் எடுப்பாங்க. எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த துலா ராசி. கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் நிறைய இருக்கும், நல்லா உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். உழைப்பாளிகள் சரிங்களா, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், இதுலையுமே உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய குணம் எல்லாமே துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது, இதுக்கான வீடியோ தான் இது. இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இப்ப குரு பகவானை பத்தி நம்ம பேசுறோம்னா, உங்களுடைய சுய ஜாதத்துல குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார், நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா 100க்கு 80% உங்க விதிஜாதம் தான் பேசும், 20% தான் கோச்சார கிரக வேலை செய்யும். ஏன்னா சில பேர் இந்த குரு பயிற்சி வந்தோடனே பாருங்க ஜாதகத்தை நோட்டு எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் ரொம்ப விரும்புவாங்க. மெயினா இவரை தான், குரு தான் இருக்கிறதுலே சுபகிரகம். நம்ம ஜாதகத்துல 8 கிரகம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இவர் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனங்க. ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட ஒரு தோஷத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு சக்தியான கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. அதனாலதான் பழமொழி என்ன சொல்லியிருக்காங்க, குரு அருள் இருந்தா திருவருளே கிடைச்சிருந்தாங்க. ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம்னா கண்டிப்பா குரு அருள் இருந்தாதான் நீங்க போய் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்ல, அவர் வேணும்ல. நம்ம ஒரு வேலையை கத்து கொடுக்குறான்னா அவங்க குருமார்கள் தான், அவங்களாம் மறக்க கூடாது. ஒரு குருமாரை நம்ம மறக்க கூடாது. நமக்கு எல்லா வேலையுமே நீங்களாம் செய்ய முடியாது, ஒருத்தர் கத்து கொடுத்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும். அதான் குரு பகவான். அதனாலதான் இந்த பயிற்சியை எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இவருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, குரு பகவானுக்கு பேரை என்ன சொல்லுவாங்க, பொன்னன்காரகர், புத்திரக்காரகர், தனக்காரகர்னு சொல்லுவாங்க. தனத்துக்கு அது அதிபதி, தன ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி. எல்லாம் பாருங்க, ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி. நம்முடைய வருமான இன்கம், அதாவது பெருங்கொண்ட பணமும் நல்லா கிடைக்கும்னா கண்டிப்பா குரு பகவான் வேணும். குழந்தை பாக்கியம் வேணும்னா குரு பகவான் வேணும். இதுக்கெல்லாம் காரகர் யாருங்க, குரு தான். ஒரு இயக்கத்தை வழி நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொறுப்பை ஒரு நிறுவனத்தை வச்சு வழி நடத்தணும்னா கண்டிப்பா குரு பகவான் இருந்தாதான் அதை பொறுமையாக அவங்க கொண்டு போக முடியும். நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்க்கறது எல்லாமே குரு தான். நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களும் குரு தான். ஆன்மீகத்துறையில பயணக்கூடியவர்களும் குரு தான். எல்லாமே குரு பகவான் தான் வருவாரு. இவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பொன்னன், தங்கத்துக்கு அதிபதி. நகை கடை வச்சிருக்கோம்னா குரு பகவான் வேணும். நமக்கு நகை சேமிக்கணும்னா குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். பொதுநல தொடர்புல போனா குரு பகவான் வேணும். கருணை, கண்பு எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் முக்கியமான கிரகம். அரசு கருவூலம், நீதித்துறை, நேர்மையான குணம் எல்லாமே இந்த குரு பகவான் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஏன் கோவில்ல வேலை பார்க்கணும் எல்லாமே குரு பகவான் தான். பல மொழி பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பா வேணும். இவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க, உங்களுக்கு பாருங்க 9ஆம் இடத்துல வந்தா இங்க நல்லதா கெட்டதா. ஏன்னா உங்களுக்கு குரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு பகை கிரகம்னு சொல்லுவாங்க. யாரு, துளராசியை பொறுத்தவரை பகை கிரகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் 3க்கும் 6க்கும் உடையவர் யாரு, குரு. அவர் போயிட்டு போகும்போது 8ஆம் இடத்துல இருந்தாரு, என்னென்ன பலனை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு மட்டும் கேட்டு பாருங்க. நிறைய பேர் துளராசி அரண்டு போவாங்க. அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க.
எதிரி, பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எத்தனை பேர் அலைஞ்சா மட்டும் கேளுங்க துளாராசியில். ஆமான்னு சொல்லுவாரு. நான் கோர்ட்டு கேஸை பார்த்தேன், வம்பு வழக்கு பார்த்தேன், பிரச்சனையை பார்த்தேன், தடையை பார்த்தேன், நிறைய இதை சந்திச்சேங்க. சகோதரர் ஒரு சரியா இல்ல, தாய்மாம ஒரு சரியா இல்ல, அம்மாவுடைய உடம்புல பார்த்து பிரச்சனை இருந்துச்சு, பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வம்பு வழக்கு நிறைய பார்த்துட்டு என் தொழிலே சரியா இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகள் சரியா படிப்பு நல்லா படிக்கிறாங்க, ஆனா எதுவுமே நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பார்த்தாங்க. ஏன் கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பேர் பிரச்சனை வந்துச்சு, இன்னும் திரும்ப நடக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? துளாராசியில பொருளாதார வருமானம் ரொம்ப தடையானுச்சு. அதுவும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்துச்சு, நண்பர்கள் கூட்டாளிகள்கிட்ட நிறைய பிரச்சனை வந்துச்சு. நல்லா பழகிருந்தாங்க, திடீர்னு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சு. ஒரு இடத்த விற்க முடியல, ஒரு வீடை விற்க முடியல, வண்டியை விற்க முடியல, வாகனம் பண்ண முடியல அப்படிங்கிற நிறைய விஷயத்த கொடுத்தார். வேலை நிரந்தரமா ஒரு இடத்துல நான் வேலை பார்க்க முடியல, ஒரு மன வருத்தத்தை பார்த்துக்கிட்டே சொன்னவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா குரு அந்த அளவுக்கு ஒரு சில தடையில கொடுத்தார், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா சனி பகவான் கெட்டு போயிருந்தாலோ குரு பகவான் கெட்டு போயிருந்தோ கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா இப்ப குரு பகவான் உங்களை பாக்குறாரு. நல்லா பாருங்க, ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா 100% பலன் மாறாது. ஏன்னா நீ என்ன சொல்றீங்க, பொது பலனே கரெக்டா இருக்குங்க, இருந்தாலும் விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலன் பார்க்கலாம். ஏன்னா குரு பார்த்த உடனே நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. உங்க ராசியை பார்க்கறாரு, அவ்வளவுதான். வேற எதையும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லல, குரு பார்த்தா கோடி. நம்ம எதுக்கு இந்த பழமொழி சொன்னாங்க, இதுதான் காரணம். உங்க ராசியை பார்த்து 3ஆம் இடத்தை பார்த்து அடுத்த 5ஆம் இடத்தை பார்த்தா அப்ப நல்லதா கெட்டதா? நல்ல இடத்த நல்லதா அங்கேயும் நல்ல இடம் நல்ல பாவத்தை தான் பாக்குறாரு. ஏன்னா 9ஆம் இடத்துல வந்தா ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். என்ன ஞானம் கிடைக்கும் 9ஆம் இடத்துக்கு வந்தா, ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு விஷயத்த பண்ணோம்னா கண்டிப்பா அது இயற்கையாவே உங்களுக்கு அமையும், தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி. இப்ப குரு இருந்தா என்ன பண்ணுவாரு, பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்க? சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க. எதிர்பார்க்காத வேலை இருக்கும். நீங்க தைரியத்தை மட்டும் விடாங்க. துளாராசி ஏன் கோலமா இருக்கீங்க, உடனே உங்களுக்கு அறிவிஞானத்தை கொடுக்க போறாரு குரு பகவான். வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க, எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாமே என்னால வாங்க முடிஞ்சு எவ்வளவு பேர் வருத்தப்படுறீங்க, அவங்கள பின் தள்ளிட்டு நீங்க ப்ரமோஷன் வாங்க போறீங்க. இப்ப வெளிநாட்டை வெளியூர்லவங்க வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் உண்டு, வேலை நிரந்தரமா நல்ல வேலையா கிடைக்கும், சூப்பர் வேலையா கிடைக்கும், அறிவான வேலையா இருக்கும். நீங்க படிச்சது ஒண்ணா இருக்கும், நீங்க வேலை பார்க்கறது ஒண்ணா இருக்கும். படிச்ச படிப்புக்கு எத்தனை பேருக்கு வேலை இல்லாம தடுமாறுறீங்க? இப்போ நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும், உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயரும். இதான் இந்த குரு பயிற்சி பார்த்துக்கு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, நண்பர்கள் பிரச்சனை இருக்காது, டாக்குமெண்ட் பிரச்சனை. எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் வழக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இட சம்பந்தம் பூஜை சம்பந்தம், அந்த பிரச்சனை வராது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்குவீங்க. கடன் வாங்கியாச்சும் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, ஏன் பயப்படுறீங்க? அப்ப வீடு வாங்கி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதை மாத்துறது பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். நகையோ பணமோ இப்ப சேமிப்புக்கு வீட்டுல சேரும், இல்ல அது மூலம் காசு பணம் வரும். ஒன்னும் பணத்தால வரணும், இல்ல நகையால வரலாம். இது எல்லாமே தேடி வரும். பாத்துக்கோங்க இந்த குரு பகவான் இருக்கிற பயிற்சி இந்த துலா ராசி. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. காது திருமணமா 2வது திருமணமா கை கூடி வரும், கவலையப்படாதீங்க. வீட்டுல ஒண்ணு காது குத்தணும், இல்ல திருமணம் பண்ணணும், இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க குடும்பத்துல நடக்கணும். இதுதான் நடக்கும் இந்த குரு பயிற்சியால பாத்துக்கணும். பூர்வீக சொத்து பூர்வீகம் எல்லாம் பிரச்சனை இருக்கா, கவலையப்படாதீங்க. நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கிறதுக்கும் எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ராஜா, சூப்பரா அடிங்க. ஏதோ வகையில உங்களுக்கு பணம் வரும். நான் சொன்னல, இடம் வரலாம், பூமி வரலாம், இல்ல இது மாதிரி வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகமாவோட வரலாம். உங்க ஜாதத்துல எந்த எண்ணு ராசியான எண்ணோ அதை பார்த்து எடுங்க. சொல்லிட்டாங்க லாட்ரி யோகத்தை எடுக்கக்கூடாது, உங்க விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கான தசாபதி வந்து சொல்லி லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு ராசி என்ன பார்த்துட்டு எடுத்தா கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டுல வெளியூர்லவங்க சொந்தமா தொழில் பண்றவங்க இனிமே பண்ணலாமா வேண்டாமா? பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். தொழில் பண்ற பிளான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்துருங்க, வரும், கண்டிப்பா வரும். சொந்த காலில் நிக்கணும்னா இனிமே முதலீடு பண்ணுங்க, நல்ல லாபம் இருக்கும் உங்களுக்கு. குரு பகவான் கொடுப்பார் லாபத்தை. நீங்க தொழிலுக்காண்டி எங்கே போய் பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் பிளான். பாத்துக்கு கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரிக்காது. நிறைய உடம்பு மருத்துவ செலவு எத்தனை பேர் பண்ணீங்க, மருத்துவ செலவு நீ பண்ண மாட்டீங்க, பயப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியம் தெம்பா இருப்பீங்க. இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு நல்ல விமோச்சனம் கொடுத்தே தீரும். மேல் படிப்பு பட்ட படிப்பு எந்த துறையில படிச்சாலும் சரி, நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. மாணவர்கள் இருப்பாருங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தைரியமா இருங்க.
அரசியல், அரசாங்க வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை மெயினா பாருங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க மருத்துவத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும். போலீஸ் துறை சூப்பரா இருக்கும். அடுத்து கெமிக்கல் துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, கமிஷன் ஏஜென்சி, ஐடிஎஃப் ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க பட்டைய கலப்புவீங்க பாருங்க. இதாங்க அந்த குரு பயிற்சி. நீங்க தைரியத்தை விடாதீங்க, எல்லாமே வெற்றியா உங்களுக்கு மாறும். இப்ப நட்சத்திரம் பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே தைரியமா இருங்க. எது வந்தாலும் இனிமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அதாவது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, குடும்பத்துல வருமானத்துல இன்கம்ல நிறைய போட்டி போராட்டத்தரை நிறைய பார்த்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்க. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்ணதோ எல்லாமே சூப்பரா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில பார்க்கக்கூடிய, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் உள்ள நபர்கள், இவங்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தைரியமா இருங்க. இனிமேல் தன்னம்பிக்கையா இருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றிகள் தேடி வரும். சித்திரத்துல பிறந்தவங்க. அடுத்த சுவாதினத்துல பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை இருக்கும் உங்கள்கிட்ட. பயங்கரமா கற்பனை பண்ணுவீங்க. நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. அதாவது இந்த சுவாதினத்துல பிறந்தவங்க இனிமே உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாவது. ஆனா வீட்டுல சுபகாரி நடக்க போதுங்க. திருமண பேச்சு, காதல் திருமணம், வேலை மாற்றம், உத்தியோகம் மாற்றம், இது எல்லாமே பண்ண போறீங்க. நல்ல ஒரு அனுகூலம் வரும். தொழில் பண்றவங்களும் சூப்பரா இருக்கும். தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. ஆனா சுவாதியில பிறந்தவங்க நிறைய சுபகாரி நடக்கிறது அதிகம் வாய்ப்பு இருக்கு பாருங்க இந்த குரு பயிற்சி ஆள். அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும். ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அதாவது இந்த புனர்பூசணத்துல, அதாவது இந்த விசாகனத்துல பிறந்தவங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. விசாகத்துல பிறந்தவங்க ரொம்ப தடை, தாமதம், போட்டி, போராட்டம், தடை எல்லாமே பார்த்தீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க விசாகத்துல பிறந்தவங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்து படித்து விட்டார் உங்களை. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே நிச்சயமே இருக்காது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலையை மாத்துறது, தொழிலை மாத்துறது, கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் பாக்குறது, சுபகாரியம் நடக்கிறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப விசாகத்துல சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது. இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரினர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாத்தா, பரபரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்கள் யாராக இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது. இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சு தான் குரு. அதனால குரு யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி
குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூர்ங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு. அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு தவம் ஏற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். விஞ்ஞான மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சு தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிகப்பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி. மோசமான ராசிங்க. ஏன் மோசமான ராசி தெரியுமா? நபர் இந்த உலகத்தில் கிடையாது. பார்த்தீங்களா, இந்த துலாம் ராசிக்காரருக்கு மாதிரி உலகத்தில் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. பாசம், நேசம், பிரிவு, அன்பு, நீதி, நேர்மை, உரிமை, கவிதை, படைப்பு, பொய் சொல்லாம இருக்கணும். யாரு பொய் சொல்லாம இருப்ப இந்த உலகத்துல? சொல்லுங்க. இந்த துலாம் ராசிக்காரவங்க பொய் சொல்லாம இருக்கணும்னா யாரு இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? பொழப்பு நடத்தணும்ல, தொழில் நடத்தணும்ல, வியாபாரம் நடத்தணும்ல, அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஆக என்ன மாற்றம்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் அட்ஜஸ்டே பண்ண மாட்டேன், அது அப்புறம் தலையெழுத்து, விதி வலியது, மதி கட்டு போச்சு, அப்படித்தான் நம்ம சொல்ல முடியாது இருக்கும். ஆக குரு பயிற்சி உங்களுக்கு கடந்த காலத்தை விட, எப்படி கடந்த காலத்தை விட இப்போது மிகப்பெரிய ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம். எந்த வகையில நீங்க எந்த வகைக்கு கஷ்டப்பட்டீங்க, நீங்க ஃபைனான்ஸுக்கு கஷ்டப்பட்டீங்க, நீங்க பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டீங்க, நீங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டீங்க, நீங்க எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டு வீட்டுல சத்தம், குழந்தைகிட்ட சத்தம், குட்டில சத்தம், மாமன்ட்ட சத்தம், மைத்தினிட்ட சத்தம், தாயிட்ட சத்தம், தகப்பன்ட்ட சத்தம். எதனால? பணம். பணம் பிணம். பணம் இல்லாதவன் பிணம். பணம் பாதாளம் பாயம். எல்லாமே கொடுக்கல் வாங்கல இழந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப வரக்கூடிய காலம் மிக உரிமைக்குரிய காலம், உச்சத்துக்குரிய காலம். உங்களை 5ஆம் பார்வையா குரு பார்க்கிறார். துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு உண்டு. இந்த குரு பயிற்சியில ஒரு வரப்பிரசாதம்
கண்டிப்பாக கடந்த காலத்தை விட இனிமேல் வரக்கூடிய காலத்துல தயவு செய்து உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, லக்கணத்தை பார்த்துக்கோங்க. நீங்க மட்டும் கன்னியா லக்கணம்னு வச்சுக்கோங்க. நீங்க கன்னியா லக்கணமா இருக்கிறீங்க, உங்களுக்கு குரு 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. அப்ப கன்னியா லக்கணமா இருந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப லக்னாதிபதியும் சுக்கிரனும் 2ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன யோகம்? சக்கரவர்த்தி யோகம். ஏன் சக்கரவர்த்தி யோகம்? குருவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து. அப்படி சொல்றதை விட உங்களுக்கு நேயர்களுக்கு எப்படி புரியணும்? லக்னாதிபதியாகிய புதனும் எப்படி லக்னாதிபதியாகிய புதனும் பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? பல எண்ணற்ற செல்வங்கள். எங்கெங்க உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, எங்கெங்க உங்களை திருச்சேரைக்கு போயிருப்பீங்கல்ல, இதுவரை நீங்க திருச்சேரைக்கு போகாம இருந்திருக்க மாட்டீங்களே, திருவடி மருதூர் போகாம இருந்திருக்க மாட்டீங்களே. ஏன்னா எல்லாத்தையும் இழந்தவங்க எல்லாம் எங்கே போகணும்? காஞ்சிபுரம் வழக்கரத்தீஸ்வரர் கோயில்கிட்ட போகணும், இல்லைன்னா திருச்சேரைக்கு போகணும். இப்படிலாம் நீங்க போறீங்கல்ல, அந்த போறது பூரா கண்ட்ரோல் ஆகக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி. ரைட்டா? அப்போ உங்க குரு பயிற்சிக்கு உங்களுக்கு நல்ல பாயிண்ட் வந்துருச்சுங்களா? அப்ப கன்னியா லக்கணமா இருக்கிறவங்க எதை வேணாலும் நீங்க செய்யலாம். அதே விருச்சிக லக்கணமா இருந்தா அப்படியே மாறி வந்துடும். ஏன்னா உங்க லக்கணத்துக்கு 12க்கு வந்துடுறாங்க. அதே சமயத்துல கன்னி ராசிக்கு சூப்பரா இருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அப்ப கண்டிப்பாக துலாம் லக்கணத்துக்கு இப்ப குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சியாக மாறும். ஆட்டோமேட்டிக் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 14/4/2025 14/4 தமிழ் புத்தாண்டு 7/7/2025 அழகா என்ன தொழில் வேணாலும் நீங்க பண்ணலாம். உங்க தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் துலாம் ராசிக்கு மட்டும் உங்க சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்டது, ஜவுளி சம்பந்தப்பட்டது, பேக்கரி சம்பந்தப்பட்டது, இனிப்பு சம்பந்தப்பட்டது, அழகான வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, முழுக்க முழுக்க மலர்கள் சம்பந்தப்பட்டது, முழுக்க முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்டது, இத்தனை தொழில ஏதாவது ஒரு தொழில் கிடைக்காதா? இதையெல்லாம் நீங்க விட்டுருவீங்க. அடுத்து எங்கே போவீங்க? நான் ரியல் எஸ்டேட் பண்ண போறேன்னு போவீங்க. அப்ப போலமா? அப்படி போகக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை பண்ணிக்கிட்டா உச்சம் உங்களுக்கு தான். அது கன்னிராசியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க கன்னிராசிக்கு உரியவனும் உங்களுக்கு லக்னாதிபதி, கன்னி ராசிக்காரன் வேற, லக்னாதிபதி 2 ஒண்ணு தானே. அந்த மாதிரி செயல்பட்டால் நிச்சயமாக புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுல வெற்றியை கொடுக்கும். அதுக்கடுத்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட் வருது. என்ன பிளஸ் பாயிண்ட் தெரியுங்களா? உங்களுடைய ராசிக்கு சனி 6ல் வர்றார். மந்தன் 6ல் வந்தால் மகத்தான யோகம் உண்டு. சனி ஈஸ்வரன் 6ல் வந்தால் சகல செல்வமும் கிட்டும். இதை விட என்னங்க சிறப்பு வேணும்? அவர் யாரு? துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி யாரு? அவர் தாங்க உச்சத்தில் இருக்கக்கூடியவர், உங்களுக்கு உச்சத்தில் இருக்கக்கூடியவர். அப்ப எப்படி இருப்பாரு? நீங்களும் உச்சத்துக்கு போவீங்க, அவங்களும் உச்சத்துக்கு போவாங்க. எதை கம்பேர் பண்ணணும்? D2 உங்களுடைய அஸ்ட்ரோஸ்கோப், உங்களுடைய ஆரோஸ்கோப் மட்டும் மிக கவனமாக பார்த்து கொண்டால் வெற்றி நமதே, நாளே நமதே என்பது போல உங்களுக்கு அனைத்து செல்வமும் கைகூடும் என்பது மாற்று கருத்து அல்ல. அதுக்கடுத்தது ராகு கேது பயிற்சி. அப்ப ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன ஆகுது? பஞ்சமஸ்தானத்துல இருந்தாருன்னா, சார் எல்லாமே ஒண்ணு வருமா? 5 வரல ஒன்னாவா இருக்குது. அதே போல குருப்பயிற்சி நல்லா வருது. உங்க லக்னாதிபதி ராசிநாதன் நல்லா இருக்க போறாங்க. அதுக்கடுத்து சனி பயிற்சி மந்தனும் நல்லா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்ப பஞ்சமத்துல ராகு என்ன செய்ய போறாரு? அப்ப அதுக்கு தகுந்தவாறு நீங்க நடந்து கொண்டால் மிக சிறப்பான உயர்வை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உங்க வயசை பார்த்துக்கோங்க, உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கோங்க. சனீஸ்வரன் வழிபாடை நல்லா பண்ணுங்க. ஏன்னா நீதிமான் உலகத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே சனீஸ்வரர் இருக்காங்க. எங்கெங்க? குச்சனூர்ல இருக்காங்க, திருக்குள்ளிக்காட்டுல இருக்காங்க, காரைக்கால்ல இருக்காங்க, திருநள்ளாறுல இருக்காங்க, படித்துறை சோழவந்தான் படித்துறையில இருக்கிறாங்க, கொடுமுடியில இருக்காங்க. ஆனா திருவானைக்கோவில்ல இருக்கிறவங்க தோற்றமானதே சுவாதி நட்சத்திரம் அன்று குடும்பத்தோட இருக்காங்க, சேஷ்டா தேவியோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட பரிகார ஸ்தலமாகிய திருவானைக்கால சென்று சனி பிரீத்தி ஹோமம் செய்து கொண்டால் நிச்சயமாக சனீஸ்வரர் யாருங்க? எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். அதனாலதான் சனீஸ்வரன் பட்டம் பெற்றவர்.
என்று அவரை கும்பிடுங்க. நிச்சயமாக எல்லா வகையிலையும் வெற்றியை வந்து சேரக்கூடிய நேரம் துலாம் ராசி நேரம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரார். வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி சுத்த திருக்கணிதப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 9ஆம் இடத்துல குரு வருது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பான ஒரு இடம். ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வருவது சிறப்பு. அதனால தான் 9 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ உங்கள் ராசியிலேருந்து ஒவ்வொரு வருஷம் மாறி 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 வந்த குரு இப்போ தான் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு வரும்போதெல்லாம் என்ன நடக்கும்னா, முதல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாருமே எதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, வாய்ப்புகள் வேணும் சார் ஒன்று. ரெண்டாவது, வாய்ப்புகள் வந்தால் கூட அதை என்னால் அடைய முடியல, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதனுடைய பார்வை உங்கள் ராசியில் விழும். அப்போ அந்த ராசியில் விழும்போது என்ன ஆகுதுன்னா, முக்கியமாக உங்களுடைய முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும். மன ரீதியான ஒரு தெளிவு, உடல் ரீதியான ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்னா, எப்போ கிளியராக ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்களோ அப்போ தான் ஜெயிக்க போகிறீங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அப்போ எதுலெல்லாம் டிசிஷன்? முதல்ல வேலை சம்பந்தமான விஷயத்தில். வேலையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. வேலை இல்லாமல் சில பேருக்கு இருந்திருக்கும். சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேடி இருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை தேடலாமா வேண்டாமான்ற ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க. சில பேருக்கு வேலையில் இருந்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போனால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா, நம்ம இந்த ஏஜுக்கு அப்புறம் போக முடியுமா, இல்லை போனால் நல்லா சம்பளம் கொடுப்பாங்களா, நல்ல பதவி கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதெல்லாமே கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு வேலை ரெகுலராக இல்லை, சில பேருக்கு டெம்பரவரியாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. தொழிலில் தான் சார் மாட்டிக்கிட்டேன், தொழிலில் தான் நஷ்டமாயிடுச்சு சார், பல கோடிக்கு லட்சத்தில் கடன் கட்டிட்டேன், வட்டி கட்டிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு லாபம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடனுடைய பிரச்சனை, அசல் தொகை கட்டி நீங்கள் வெளில வரக்கூடிய நேரமாக இருக்குது. சில பேர்லாம் டாக்குமெண்ட்லாம் ப்ளெஜ் பண்ணி, காரெல்லாம் ப்ளெஜ் பண்ணி எல்லாம் போயிருக்கும். வீடை இழந்திருப்பீங்க, காரை இழந்திருப்பீங்க, இடத்த விற்றுருப்பீங்க. இது எல்லாமே பண்ணிட்டேன் சார், கடைசியாக தொழில் மட்டும் டெவலப் ஆகலை சார், இன்னும் கடன் பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கடன் அதிகமாக இருக்குது, என்கிட்ட இந்த பணமும் இல்லை, எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடனுடைய அளவு குறையும். எப்படி குறையும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும், தொழிலில் முன்னேற்றம் வரும், சில விஷயங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும், இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு வேறு யார் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு வந்து தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த துலா ராசி என்பதை சந்திக்க போகிறீங்க. அதே போல் இந்த பாக்கியம் சொல்லும்போது முக்கியமாக வந்து படிப்பு. ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா படிப்பு தான் ஆரம்ப வெற்றி. அப்போ நல்ல படிப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும், பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும். அந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல முயற்சியால் வெற்றி அடையக்கூடியவர்கள். அதே போல் அந்த படிப்பு நல்ல மார்க்காக மாறி ஒரு நல்ல இடத்துல படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும், வெளிநாட்டில் நல்ல இடத்துல படித்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்க, இருந்து படித்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, ஒரு டெம்பரரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்போ இந்தியா வரும்னு தெரியாமல் இருக்கீங்க, வீசா முடியக்கூடிய காலகட்டம்லாம் சில பேர்லாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அங்கே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் கண்டிப்பாக. அதே போல் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அங்கே நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க. முக்கியமாக அந்த துலா ராசி அப்படின்னா ஆஸ்திரேலியா, யூஎஸில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வேலை இல்லாத நெருக்கடி, கம்பெனி மூடிட்டாங்க சார், இங்கே யூஎஸ் வீசாலாம் ரெகுலேஷன்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு சார், ஆஸ்திரேலியாலாம் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், வீசா முடிய போகுது தான் சொல்லக்கூடியவர்களுக்கு
அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் இந்த துலா ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் அந்த பாக்கியம் சொல்லும்போது திருமணம் சார்ந்த பாக்கியம், திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை துலா ராசி என்பர்களுக்கு வரப்போகுது. அப்போ நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குரு பார்வைப்பட்டவொன்னா ஒரு வரன் அமையும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். நிறைய துலா ராசி என்பர்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டே வந்தீங்க, அதனால தான் இப்போ லேட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ முயற்சி வந்து ஒரு பொண்ணு கிடச்சிது, ஒரு வரன் கிடச்சின்னா அப்படியே உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதே போல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பேரை தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டிங்கனாவே பிரச்சனை வரும் துலா ராசி என்பர்களுக்கு. அந்த மாதிரி தள்ளி போட்டவங்களுக்குலாம் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தைகளால் நிறைய மாற்றங்கள், நிறைய உங்களுக்கு வெகுமதிகள், உங்களுக்கு அவங்களால ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க சில பேர் தப்பாக போய் அவங்க எதுலையா மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். நிறைய துலா ராசியில் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க, 10th படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கேட்ஜெட்டுக்கு அடிமையாகி கடைசியில் அவங்க அதுலேருந்து வெளில வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன மாற்றம் ஏற்படும். வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய கவனம் திரும்பும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுவாங்க. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூர்வீகத்தில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்றம், முன்னேற்றம், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன். துலாம் ராசி நேயர்களே வணக்கம். முதல்ல இந்த துலாம் ராசி, துலாம் அப்படின்னாலே அதோடைய சின்னம் திராசு. திராசு 2 விஷயத்தை குறிக்கும் சார். ஒன்று நேர்மை, இன்னொன்று வியாபாரம். வியாபாரத்திலும் நேர்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. சார் துலாம் ராசிக்காரங்களுக்கு அயோக்கியத்தனம் தனம் செய்தால் கூட அதில் ஒரு தர்மம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சார். துலாம் நல்லது செய்தாலும் அது தர்மம் இருக்கணும், கெட்டது செய்தாலும் தர்மம் இருக்கணும், நீதியா இருந்தாலும் தர்மம் இருக்கணும், அனைத்திலும் தர்மம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ராசி துலாம் ராசி மட்டும்தான் சார். இது உங்களை மிகைப்படுத்துவதற்காகவோ உங்களை புகழ்வதற்காகவோ சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. உங்கள் துலாம் ராசிக்கான சின்னம் திராசு. நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து வைத்த சின்னம் அது அப்ப எவ்வளவு ஆய்வுக்கு பின் எவ்வளவு தவ வலிமையால் கண்டுபிடித்து இந்த துலாம் ராசிக்கு திராசு சின்னம் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறத உங்களுடைய செயல்பாடு மூலமாவே நீங்க செஞ்சுக்கலாம். எவ்வளவு ஏழ்மை, எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் துலாம் நீதி நேர்மை தவறாது அப்படிங்கிறது கண்டிப்பான தீர்க்கமாக சொல்லக்கூடிய உண்மையான விஷயம் சார். அந்த ராசிநாதன் யார்? உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சார். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் போயிடுறாரு. அதனாலதான் சில சமயம் பெரிய வீடு கட்டி உங்களை வராண்டால படுக்க வச்சுக்கணும், நிறைய சம்பாதிப்போம், நம்முடைய சொத்தை நம்ம விரும்பாத நபர் ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்போம். அதை நினைச்சு கொஞ்சம் மன உளைச்சல்களை தரும். இது துலாம் ராசிக்கு கடவுள் வைத்த ஒரு சாபக்கேடு. இது விருச்ச மேசராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த விஷயம் உண்டுங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கும் ராசிநாதனே 8ஆம் அதிபதியா போயிடுவாங்க. அதே மாதிரிதான் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ராசிநாதன் சுக்கிரனே 8ஆம் அதிபதியா போயிடுவாங்க. சில சமயம் உங்களுக்கே நீங்க எதிரி மாதிரி தெரிவிங்க. நீங்க எடுக்கிற முடிவு தப்பா போயிடும். உங்களுக்கு சில மன உளைச்சல் தரக்கூடிய சம்பவங்கள் நீங்க எடுக்கிற சில முடிவுகளாலேயே மாறும் சார். இது உங்களுக்கு காமன் தான். அந்த குரு பயிற்சி பலனா அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லல. இதை உங்க மனசுக்குள்ள நீங்க கட்டாயம் வச்சுக்கணும். இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது 12 ராசியிலேயே முழுமையாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 3 கிரக பயிற்சிகளும் திருக்கணிதப்படி உங்களுக்கு போன வருஷமே சனி பயிற்சி ஆயிட்டது. நான் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த தமிழ் ஆண்டுபடி உங்களுக்கு 3 கிரக பயிற்சி நடக்க போறது. இந்த சித்திரை மாதத்திலேயே முதல்ல நடந்தாச்சு. இப்ப ராகு கேது பயிற்சி. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது குரு பயிற்சி. குரு பயிற்சி இந்த மே மாதம் 11ஆம் தேதி உங்களுக்கு நடக்க போகிறது. அடுத்து சனி பயிற்சி வருகின்ற மாசி மாதம் 16ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகிறது. இந்த 3 பயிற்சியுமே மிகச்சிறப்பான இடத்தில் அமையக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கட்டாயம் துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த கேது, 12இல் கேது வழக்கு வைத்தியங்களை கொடுத்தது. அது 11ஆம் இடத்தில் போய் போயிட்டார் அந்த கேது பகவான். அப்ப வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி, வழக்கில் இருந்து விடுதலை, வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது, வழக்கே வராமல் சுமூகமாக முடித்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களை ஃபுல்லாவே இந்த ராகு கேது பயிற்சி தரப்போகிறது. அடுத்து குரு 8இல் இருந்த குரு 9ஆம் இடத்தில் போய் உட்கார போகிறார். ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்னு ஜோதிடத்தில் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
குருவுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா வாழ வழி இல்லாதவனையும் வாழ வைக்கும் இந்த குருவுடைய பயிற்சி. இப்ப இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச் சிறந்த ராஜயோகமான வாழ்க்கையை தரப்போகிறது அப்படின்னா மிகை கிடையாது. அடுத்து சனி பயிற்சி. சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் அமைய போகிறார். பஞ்சம சனி 6ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்ப சனி 6ல் அமர்வது உங்களுக்கு தந்தை வழி வருமானங்கள் மேன்மையடையும், கடன் எதிரி நோய் தொல்லைகளை கட்டுக்குள்ள வைக்கும். அப்ப இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 3 பயிற்சிகளுமே உங்களுடைய ராசிக்கு மிகச் சிறப்பாக மிகச் செமையாக அமைய போகிறது. அப்படிங்களா, எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இந்த குருவின் பார்வை உங்களுக்கு என்னென்ன மாதிரியான செயல்? இது குரு இருக்கிறதுக்கான இடத்துடைய பலன். சரி, குரு போகிறார். இந்த பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்கள் எந்தெந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு பார்த்து தரப்போகிறார்? முதலில் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். குரு வந்து சார் ஒரு வெளிச்சம் நிறைந்த கிரகம், மஞ்சள் நிற வெளிச்சம், மீத்தேன் வாயு அதிகமாக நிரம்பிய மஞ்சள் தன்மையுடைய கிரகம் குரு அப்படின்னு முதலே உங்களாம் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த குருவினுடைய பார்வை வெளிச்சம், அந்த வெளிச்சமான பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழும் பொழுது நீங்கள் 10 பேருக்கு புதிதாக அறிமுகமாவீர்கள். உங்களை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். பலருக்கு நீங்கள் பிரபலம் அடைவீர்கள். அதிகமான நபர்களால் நீங்கள் அறியப்படுவீர்கள். ஒரு சபைகளில் பொது இடங்களில் மிகச் சிறப்பான மரியாதையை அடைவீர்கள், மதிக்கப்படுவீர்கள், முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் மனதிற்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கி முன்னேற்றமான பாதையை நோக்கி உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயல்களும் அமைய போகிறது இந்த குரு பயிற்சியால். அடுத்து குருவின் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 3 அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், காது மூக்கு தொண்டை இது சம்பந்தமான இடங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இளைய சகோதரரால் உங்களுக்கு வெற்றி உண்டு, சிறு தூர பயணங்களால் உங்களுக்கு வெற்றி உண்டு. காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு உண்டு. அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 5ல் சனியும் ராகுவும் இருக்கிறார்கள் இப்போது வரைக்கும். இந்த 5ல் இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் பூர்வீக சொத்து மூலமாக தொந்தரவு தொல்லைகள், நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்கலையே அப்படிங்கிற மன வருத்தம், இந்த மாதிரியான செயல் விஷயங்களை இந்த சனி பகவான் 2 ஆண்டுகளாக அங்கிருந்து உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த குருவின் பார்வை விழும் பொழுது உங்களுடைய பெத்த பிள்ளைகள் நீங்க சொன்ன சொல்லை தட்டாமல் கேட்பார்கள், நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வார்கள், ஒழுக்கமான நடத்தை குழந்தைகளுக்கு ஏற்படும். உங்களுடைய பாட்டனாரின் உடல் ஆரோக்கியம், உங்களுடைய தாத்தா அப்பாவின் உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேன்மையடையும். வயதானவர்கள் இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பு அடையும் அப்படின்றது. பூர்வீக சொத்து, அது மூலமாக இருந்த வழக்கு, அது மூலமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அங்காளி பங்காளி, சித்தப்பா பெரியப்பா, சின்ன தாத்தா பெரிய தாத்தா உறவு சுமூகம் ஏற்படும். நல்ல திருமணம் கைகூடி அனைத்து உறவுகளும் கஜ என்று ஒரு இடத்தில் கூடி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பு, நல்ல விஷயங்களை இந்த குருவின் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட போகிறது. புதிதாக வியாபாரம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக அந்த முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். நற்படியாக நல்ல செயல், நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்ய போகிறது இந்த குரு பயிற்சி. சரி, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் விஷயங்களை இந்த குருவினுடைய பயிற்சி செய்ய போகிறது? உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், இது செவ்வாயினுடையது. மண் வாங்க வேண்டியவர்களை மண் வாங்க வைக்கும். சகோதர வழியில் மனக்கசப்பு வில்லங்கம் இருக்கிறவங்களுக்கு சகோதர வழி வில்லங்கங்கள் வந்து தீர்க்கும். உடம்பில் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கவங்களுக்கு மாத்திரை மூலமாகவோ அல்லது எண்டோஸ்கோபி மூலமாகவோ லேசர் மூலமாகவோ சிறு மருத்துவத்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போகிறது. அடுத்து அந்த ராசியில் கூடிய சுவாதி நட்சத்திரம், சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம். ராகு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியது. காவல்துறையில் வேலை செய்வர்களுக்கு, ஜோதிடம் சார்ந்த துறை சார்ந்த வேலை செய்வர்களுக்கு மிகச் சிறப்பான எதிர்காலங்களையும் மிகச் சிறப்பான வாழ்க்கை முறைகளையும் இந்த குரு பெயர்ச்சி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்ய போகிறது. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாகம் குருவினுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம். சுக்கிரன் குரு பகை பெற்றவங்கள் ஈகோ விலகும், தாழ்வு மனப்பான்மை நீங்கும், போட்டி எண்ணங்கள் விலகி வெற்றியை நோக்கி மனம் நேர்மறை எண்ணங்களுடனும் நேர்மறை சிந்தனைகளுடனும் செயல்படும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும். அடுத்து இந்த துலாம் ராசிக்காரங்க யாரை வழிபாடு செய்ய வேண்டும்? துலாம் ராசிக்காரங்க கட்டாயம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது மிக நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். கடலோரம் இருக்கும் முருகனை வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் நீங்கி கவலை இல்லாத வாழ்க்கை மேன்மை அடைவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது.
இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னது வந்து ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் கெட்ட கிரகனுடைய தசை, கெட்ட கிரகனுடைய புத்தி நடந்தால் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரங்களுக்கு கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியனும் குருவும் தான். இந்த சூரியனுடைய தசையோ, குருவுடைய தசையோ, சூரியனுடைய புத்தியோ, குருவுடைய புத்தியோ நடந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று உங்களுடைய பரிகார வழிபாடுகளை செய்து கொள்வது மிகவும் நன்மையான விஷயங்களை செய்யும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கட்டாயம் பார்த்து கொண்டு சிறப்புடன் வாழுங்கள்.